ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காஷ்மீரில் உள்ள நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம். காஷ்மீரில் காலையிலேருந்து நல்ல மழையாக இருக்குங்க. இதுதாங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்க்கிற ஒரு வகையான பாவக்காய். இப்போ இந்த பாவக்காய் எல்லாத்தையும் வந்து நம்ம பறிச்சிடலாங்க. இதுதான் இதோட வந்து முத்தின ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லேயே தான் இங்கே உள்ளவங்க பறித்து காலையில் இல்லை நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் இல்லைங்க, பகல் வந்து சாப்பாடு, அது கூடயும் வந்து நம்ம சட்னி, இந்த தயிர் பச்சடிலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வந்து சாப்பிட்றாங்க. இது வந்து கசப்பாலாம் இருக்காது. இப்போ இந்த பாவக்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து பறிச்சிடலாங்க. வந்து இங்க பாருங்களேன், இது வந்து காக்கையில எவ்வளோ குட்டியா காக்குது அப்படின்னு. இந்த மாதிரி குட்டி குட்டியா காய்ச்சி கடைசியா வந்து இது வந்து ஃபைனலா வந்து முத்தின ஸ்டேஜுங்க. இது உள்ள எல்லாம் நிறைய நிக்குதுங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க எல்லாம் வந்து எவ்வளவு அழகா வந்து இந்த பாவக்காய் வந்து வச்சிருக்கு அப்படின்னு. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிடலாங்க. இப்ப இந்த பாவக்காய் எல்லாத்தையும் நம்ம பறிச்சிடலாங்க. கீழே கிடந்த பாவக்காய் எல்லாத்தையும் பறிச்சாச்சுங்க. இப்ப இங்கிட்டு உள்ளதை வந்து பறிச்சிடலாம். பாவக்காய் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப முத்த விட்டோம்னு வைங்களேன், கடைசியா வந்து இந்த விதை வந்து உள்ள இருக்கா, சாப்பிடும்போது ரொம்ப சொரசொரப்பா இருக்குங்க. அதுக்காகத்தான் இந்த ஸ்டேஜ்லயே வந்து பறிச்சிடுறது நல்லது. வந்ததுக்கு அப்புறமா தாங்க எனக்கே தெரியும், இப்படிலாம் கூடவா பாவக்காய் காய்க்கும் அப்படின்னு. நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த பாவக்காய் வந்து நம்ம ஊர் பாவக்காய் மாதிரி இருக்கும், இது வந்து ஏன் இன்னும் முத்தவே இல்லை, இது வந்து குட்டியாவே இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா இவ சொல்றாங்க, இல்லை இல்லை, இதுதான் வந்து இந்த பாவக்காயோட முத்தின ஸ்டேஜ் அப்படின்னு. இதை வந்து பறிச்சிடலாம். இங்க பாருங்களேன், இந்த பாவக்காய் எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு அப்படின்னு. இந்த பாவக்காயோடைய இந்த சைஸ் எல்லாம் பார்க்கையில இது வந்து கோவக்காய் மாதிரியும் தெரியுது பாருங்களேங்க. ஆனா இது கோவக்காய் இல்லை, இது பாவக்காய் தான். பாருங்க உள்ள எவ்வளவு பாய்ச்சி கிடக்கு அப்படின்னு. இருங்க, நான் இந்த பாவக்காயை கட் பண்ணி காமிக்கிறேன். இதுதாங்க இந்த பாவக்காய். இருங்க, இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்படிதாங்க இருக்கு. பாருங்களேன், ஒரு பாவக்காய்க்குள்ள 3 விதை வந்து வச்சிருக்குங்க. இன்னைக்கு இந்த பாவக்காய் வந்து நமக்கு சாப்பாடுக்கு வந்து தேவை, அதனால நான் இந்த ஸ்டேஜ்ல வந்து பறிச்சுட்டேங்க. இதுவே நமக்கு விதை வேணும் அப்படின்னா இன்னும் வந்து முத்த விட்டதுக்கு அப்புறமா இந்த பாவக்காய் விதையெல்லாம் கருப்பா மாறிடும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் வந்து நம்ம விதைக்கலாங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாங்க. காஷ்மீரில் வந்து இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. தூரல் கூட இப்போ வந்துட்டே தாங்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. காஷ்மீரை பார்த்தினா மேலும் வில்லேஜ் வாழ்க்கை பார்த்தினா தகவல்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருங்கங்க. நானும் நல்ல நல்ல கண்டென்ட் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேருங்க.